உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இந்த முதல் வசனம் 10 கட்டளைகளை குறித்த ஒரு அறிமுகமாக இருக்கிறது. மனிதனுக்கு சட்டங்களை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு தேவன் யார், அவருக்கு என்ன உரிமை இருக்கிறது என்று கடவுளை அறியாத நாத்திகர்கள் கேட்கலாம். அதற்கான பதில், தேவன் தனது வல்லமையையும் மகிமையையும் வெளிப்படுத்தி தமது மக்களை மீட்டு அவர்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறபடியால் அவரே அவர்களுக்கு சட்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க முழு அதிகாரமும் உரிமையும் கொண்டவராயிருக்கிறார். இந்த கற்பனை இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் மிக அத்தியாவசியமானது. இன்று இதன் தேவை இன்னும் அதிகமாக உள்ளது. முதல் கட்டளை, ஒரே ஒரு உண்மையான தேவன் மட்டுமே இருக்கிறார், அவரே ஜீவனுள்ள ஒரே தேவன் என்பதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் முழுமையான ஆராதனை, நம்பிக்கை மற்றும் விசுவாசம் ஆகிய அனைத்தும் அவருக்கு மட்டுமே செலுத்தப்பட வேண்டும் என்பதை கோருகிறது. அவர் தம்மை தவிர வேறு எவரையும் ஆராதிக்கவோ போற்றவோ நம்பவோ அனுமதிக்க மாட்டார். முதல் கற்பனை என்பது உறவின் ஒரு கட்டளை. இது தேவனுடைய அன்பான அழைப்பு. நாம் தேவனுக்கு உரிய இடத்தை நம்முடைய இருதயத்தில் கொடுத்திருக்கிறோமா இல்லையா என்பதை கண்டுபிடிப்பதே முதல் கற்பனையின் நோக்கம். இந்த கற்பனை நம்முடைய இருதயம் தேவன் அல்லாத வேறொன்றில் நம்பிக்கை, விசுவாசம், அன்பு மற்றும் பாதுகாப்பை பார்க்கும் ஒவ்வொரு தருணத்தையும் கண்டனம் செய்கிறது. தேவனே எல்லாவற்றையும் படைத்தவர், அவரே எல்லாவற்றையும் தாங்குகிறவர், அவர் ஒருவரே பிரதானப்படுத்தப்பட வேண்டியவர். நம்முடைய எல்லா செயல்களிலும் அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்தி அவரை ஆராதிப்பதாகும். தேவனை விட அதிகமாக எதையாவது நேசிப்பதோ நம்புவதோ சேவை செய்வதுதான் பாவத்தின் சாரம். அதுவே ஆவிக்குரிய விபச்சாரம். மனிதன் சிருஷ்டிகரிடமிருந்து விலகிச் சென்றதால் தன் வாழ்க்கையின் வெற்றிடம் மற்றும் பாதுகாப்பிற்காக பணம், தொழில், புகழ், உறவுகள் அல்லது சொந்த திறமைகள் போன்ற மாற்று தேவர்களை நாடுகிறான். பணம் சம்பாதிப்பதும் செல்வ செழிப்பும் தேவனை விட முக்கியமாக இருக்கும்போது செல்வம் ஒரு விக்கிரகமாகிறது. இந்த முதல் கற்பனையை நாம் மீறும்போதுதான் மற்ற எல்லா பாவங்களும் தொடங்குகின்றன. தேவனை சரியாக நேசிக்க முடியாத ஒருவரால் தன் அயலானை நேசிக்க முடியாது. தேவனை தவிர வேறு எதையும் நம்முடைய வாழ்க்கையின் மையத்தில் வைக்கும்போது நம்முடைய சொந்த மன அமைதியும் சக மனிதர்களுடனான உறவும் தேவனுடனான உறவும் குழப்பமடைந்து முறிந்து போகின்றன. உலகப் பொருட்கள், புகழ், உறவுகள் ஆகியவற்றை நாம் தேவன் மீது வைத்த நம்பிக்கையை விட அதிகமாக நம்பியதன் மூலம் இந்த கற்பனையை மீறினோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்நாள் முழுவதும் பிதாவாகிய தேவனை தவிர வேறு எந்த தேவனையும் வணங்கவோ அவருக்கு இணையாக எதையும் வைக்கவோ இல்லை. அவர் முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் பலத்தோடும் பிதாவை நேசித்து கற்பனையை சரியாக பூர்த்தி செய்தார். நாம் முதல் கற்பனைக்கு கீழ்ப்படிவது எப்படி? நம்முடைய சொந்த முயற்சியினால் நம்முடைய இருதயத்தில் உள்ள விக்கிரகங்களை தூக்கி எறிவதன் மூலம் அல்ல, மாறாக நம்முடைய இருதயத்தில் கிறிஸ்துவை திரும்ப நிலைநாட்டுவதன் மூலமே அது நிகழ்கிறது. அன்பானவர்களே, இன்று முதல் கற்பனை நம்மிடம் கேட்பது, உங்களுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் உண்மையிலேயே யார் வீற்றிருக்கிறார்கள்? கிறிஸ்து ஒருவரா அல்லது அவர் கொடுத்த ஏதாவது ஒன்றா? இந்த முதல் கற்பனைக்கு கீழ்ப்படிவது என்றால் இயேசுவே எல்லாவற்றிலும் முதன்மையானவர், அவரே போதுமானவர் என்று நம்முடைய முழு வாழ்க்கையிலும் பிரகடனம் செய்வதே ஆகும்.